ஸோ சம்மன் வழக்குனா அவர்களுக்கு வந்து என்னென்னா அரசு கைது செய்ய வேண்டிய கட்டாய தேவை இல்லை. அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து போலீஸ் சம்மன் கொடுத்து விசாரணை செய்தாலே போதுங்கிறதா வந்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு. குண்டர்கள் சட்டத்திற்கு வந்து என்ன வேணும்னா ஒரு வருஷத்தில் 3 எஃப்ஐஆர் அவ்வளோதான் கணக்கு. ஸோ அதனால் அடுத்த எஃப்ஐஆர் போடுறாங்க. அடுத்த எஃப்ஐஆர் மேலே சவுக்கு சங்கர் தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோடனே அந்த சத்தம் காட்டாமல் அந்த 2வது குண்டர்கள் சட்டம் வந்து வாபஸ் பின்வாங்கிடுது. அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்மன் வழக்கில் நீங்கள் சம்மன் கொடுக்காம இருந்தாலோ கைதுக்கான காரணத்தை எழுத்து மூலமான கைதுக்கான காரணத்தை வந்து குற்றம் சாட்டுபவருக்கு தராமல் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் கைதே சட்டவிரோதமானது. சவுக்கு சங்கர் வந்து அதில் பேசுகிறது உண்மைதான். அவர் வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருளில் வந்து அந்த பாரில் விற்பனை செய்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி முதல் வழக்குகளை அவருடைய யூடியூப்பில் வந்து என்ன பேசியிருக்காருன்னா அந்த மகேஷ்ன்றவர். ஸோ இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து என்ன 2 இசிஜி, முதல்ல ஒரு இசிஜி வேரியேஷனோட 2வது சார்பிட்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் 2வது ஒரு இசிஜி அதில் நார்மலாக இருக்குது. ஆனால் வந்து அந்த டியூட்டி டாக்டரை ஏன் பாராட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா போலீஸ் கொடுத்த அழுத்தத்தால் மாற்றினாலுமே கூட ஒப்பீனியன் கொடுக்கும்போது 2மே கொடுத்துட்டேன். முன் வச்ச வாதம் வந்து நீதிபதிகளை முழுமையாக கோபத்தை காலாக்கி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி எதனா ஒரு எமர்ஜென்சி வந்தால் எங்கள்கிட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வருவோம். அந்த வார்த்தை கவனிச்சிக்கல, கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, எடுத்துகிட்டு வருவோம். நான் சொல்வேன் சென்டினல் கியூஐன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னது? அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நீதிமன்றமே உயர்நீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் கூட நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் போகணும். இது உங்கள் ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாலே நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். எஸ்பி என்ன டிசைட் பண்ணுறாரோ அதை ஓவர் ரூல் பண்ணுற துணிச்சல் எந்த கலெக்டருக்கும் வர்றது. சரி, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எஸ்பி எல்லாமே கலெக்டருக்கு கலெக்டருடைய ரேங்க் வந்து ஹையர் ரேங்க் இல்லை, சபார்டினேட். கலெக்டர் என்ன சொல்லணும் அதை செய்வ கடமைப்பட்டவர் தான் எஸ்பி. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். எந்த மாவட்டத்திலையுமே நீங்கள் போய் பாருங்க, எஸ்பி என்ன சொல்கிறாரோ. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாம் அவரோட பேச போறோம். சவுக்கு சங்கர் அவருடைய கைது ஒன்று நடைபெற்றது. அதற்கு பிறகு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீர்ப்பு ஒன்று. அவருக்கு ஒரு 3 மாதத்துக்கு 12 வாரங்களுக்கு பல வழக்குகள், கிட்டத்தட்ட 15 வழக்குகளுக்கு பெயில் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் சார்பாக வாதாடியவர்கள் முக்கியமானவர் ராமமூர்த்தி. அந்த வழக்கு குறித்தும் பிற வழக்குகள் குறித்தும் நமக்கு பொதுவாக சவுக்கு சங்கரை தாண்டி இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஊடகங்கள் சந்திக்கும் அச்சுறுத்தல் குறித்தும் அதை எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். வணக்கம் ராமன். வணக்கம் பத்ரி சேஷாத்ரி. இந்த சவுக்கு சங்கர் கேஸ்ல நீங்க எப்படி ஈடுபட்டீங்க? எப்படி உங்களுக்கு அந்த வழக்கு வந்தது? நீங்க என்ன ரோல் அதுல வகிச்சீங்க? பாலமுருகன் ஒரு வழக்கறிஞர், அவர் தான் கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் மேல கிட்டத்தட்ட 48 வழக்குகள் தமிழகம் முழுக்க இருக்குது. அதுல 17 வழக்குகள் தான் இப்ப பெயில் வாங்கியிருக்கு. 17 வழக்கு. ஸோ அந்த 48 வழக்குகள் வந்து வெவ்வேறு ஊர்களில். சரி. ஸோ அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி எல்லா இடத்துலையுமே வழக்கறிஞர்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாலமுருகன் என்கின்ற வழக்கறிஞர் நண்பர். அவருடன் சேர்ந்த 2 பேர், கிறிஸ்டோபர்னு ஒரு வழக்கறிஞர், ராஜ்குமார் பாண்டியன் இன்னொரு வழக்கறிஞர். இவங்க 2 பேர் தான் இந்த குறிப்பிட்ட 2 வழக்குகளுக்கு வந்து கான்சுல் ஆன் ரெக்கார்ட், அதாவது வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர். சரி. ஸோ பாலமுருகன் மற்றும் இந்த 2 பேரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் ஆஜரானேன். உயர்நீதிமன்றத்தில் இவர்களுக்காக ஒரு மூத்த வழக்கறிஞராக நான் ஆஜரானேன். ஓகே. எனக்கு வந்து இந்த வழக்குடைய சாராம்சம் அப்படிங்கிற தாண்டி இது ஒரு ஆட்கொணர்வு மனுவாக இது முன்வைக்கப்படுது இல்லையா? 2 அது கொஞ்சம் விரிவா சொல்லிடுங்களேன். அதாவது என்ன வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது, அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு போனது,
அங்க என்ன இரண்டு பக்கமும் என்ன வாதங்கள் நிகழ்ந்தன? அதிலிருந்து தீர்ப்பு வரைக்கும் எங்கள கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஜென்டிலா கூட்டிட்டு போங்க. ஏன்னா, நம்ம பேசுறது எல்லாமே வந்து புரியணும். சாதாரண மக்களுக்கும் புரியணும். எளிமையா புரியணும். அது உங்க கையில இப்ப. அவருக்கு. இப்போ 13/12 டிசம்பர் 13ஆம் தேதி வந்து சவுக்கு சங்கர வந்து கைது பண்றாங்க. சரி, 26ஆம் தேதி உத்தரவு. 27ஆம் தேதி காலையில அவர் இடைக்கால ஜாமீன்ல வெளிய வந்துட்டார். சரி, ஐ திங்க் சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போன வழக்குகளே மிக குறைந்த காலகட்ட ஜெயில் வந்து இதுதான். சரி, 1. சரி, 2வது வந்து என்னன்னா, அவர அரஸ்ட் பண்ணது 2 வழக்குகள். சரி. ஒரு வழக்கு வந்து என்னன்னா, மகேஷ்ங்கிற ஒரு சினிமா தயாரிப்பாளர். ம். அவர் வந்து ஜூலை மாதத்தில ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில ஒரு புகார் தர்றார். ம். அது டிட்டோவா ஒரு இன்னொரு புகார் வந்து என்னன்னா, சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில அவர் பேரு 2வது புகார்தாரர் பேரு ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் வந்து அந்த ஒரு 2வது வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். 2ம் ஒரே ஒரே புகார். கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. ஓகே. ஏன்னா 2த்துல அதுல வந்து அவர் மகேஷ் குடுத்த புகார் வந்து என்னன்னா, அவர வந்து கொலை செய்ய முயற்சி அவருடைய அலுவலகத்துக்கு சென்றதாகவும், அலுவலகத்த வச்சு அவர்கிட்ட இருந்து ரூ. 1,00,000 பணத்த பிடுங்கிட்டு அடிச்சு துரத்துனதாகவும் கொலை மிரட்டல்லாம் இருக்குது. ம். அதனால அது 7 வருஷத்துக்கு மேல தண்டனை குடுக்கக்கூடிய ஒரு வழக்குன்றதுனால அது செஷன்ஸ் கேஸா போடுது. சரி. இங்க வந்து சேதாப்பேட்டையில வந்து போனா போதுன்னு சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தண்டனை குடுக்கக்கூடிய ஒரு சம்மன் வழக்கு ம். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி. ஸோ சம்மன் வழக்குனா அவர்களுக்கு வந்து என்னன்னா, அரசு கைது செய்ய வேண்டிய கட்டாய தேவை இல்லை. ம். அதுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து போலீஸ் சம்மன் குடுத்து விசாரணை செய்தாலே போதுங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில குடுத்த தீர்ப்பு. சரி, ஸோ இந்த 2 வழக்குமே வந்து என்னதுன்னா, 12ஆம் தேதி வந்து பதிவு செய்யப்படுகிறது. சரி. இதில கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மகேஷ்ங்கிற சினிமா தயாரிப்பாளர் குடுத்த வழக்கு வந்து ஜூலை மாதத்தில வந்து புகார் குடுத்ததா சொல்லப்படுகிறது. ம். இடைப்பட்ட இந்த 6 மாத காலகட்டத்தில ஏன் அ எஃப்ஐஆர் பதிவு செய்யல அப்படின்றதுக்கான எந்த விளக்கமும் அதுல அவர் இல்ல. புகார் குடுத்தது ஜூலை. ஜூலைல. ஜூலை. ஆ எஃப்ஐஆர் போடுறது எப்ப? டிசம்பர் மாசத்துல. அதுல வந்து அந்த வழக்கமா இந்த மாரி ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை வந்து தாமதமாக பதிவு செய்யப்பட்டால், தாமதத்திற்கான காரணம் அதுல காரணம் சொல்லுவாங்க. அந்த ஒரு காலம் இருக்கும் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் வந்து அந்த ஆதம்பாக்கம் ஆய்வாளர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, புகார் குடுத்தது வந்து என்னன்னா, உதவி ஆணையாளர். சரி. காவல் உதவி ஆணையாளர்ட்ட புகார் குடுத்து, அவர் வந்து காவல்துறையினுடைய சட்ட ஆலோசகர்ட்ட போயிட்டு, சட்ட ஆலோசகரின் கருத்துரு, லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு, இதுக்கு 6 மாசம் ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அதுலயுமே இது 2 இதுலயுமே வந்து என்னன்னா, ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். எங்க மேல இவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து அவதூறான செய்திகளை அவருடைய சவுக்கு மீடியாவுல வந்து பரப்புறாரு. ம். ஏன் அப்படின்னு கேட்டப்போ, நான் அப்படிதான் செய்வேன். நான் வந்து நீங்க வந்து அதுக்காக நீங்க எனக்கு பணம் குடுத்தா உன்ன வுட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டார்ஷன். எக்ஸ்டார்ஷன் அதுதான் மிரட்டி பணம் பறித்தல் அப்படிங்கிறதுக்கு கீழ வரும். அதுதான் அந்த எஃப்ஐஆர். சரி. அதற்கு காரணம் என்னன்னா, 2 இதே சவுக்கு சங்கர் வந்து குண்டர்கள் சட்டத்தில அடைக்கப்பட்ட ஒரு வழக்குல, ம். நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான ஒரு அமர்வு. ம். அது வந்து சவுக்கு சங்கருடைய அந்த குண்டாஸ வந்து ரத்து பண்றாங்க. சரி. ரத்து பண்ணும்போது வந்து நீங்க வந்து ஒரு டிஸ்சென்ட் திரும்ப இதுல திரும்ப சொல்லியிருக்காரு. ம். அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மாற்று கருத்து சொல்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டியே வந்து, இது வந்து ஏன்னா வந்து ச ஆக்ட் 14 ஆஃப் 82 ம். அதாவது குண்டர்கள் தடை சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கணும். அதுதான் அடிப்படையான விஷயம். ம். இந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாரி என்ன நடந்திருக்கு? பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால், ஒரு 4 பேரு பஸ் எடுத்து கல்லெடுத்து அடிச்சாங்க. இந்த கடைய உடைக்க சொன்னாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ம். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாரி எந்த விதமான தகவலும் இல்லாமலே, பொது அமைதிக்கு இவர் பங்கம் விளைவிக்கிறார். அதாவது இவர் பேசுறது மூலமாக, அவதூறாக பேசுறது மூலமா பங்கம் விளைவிக்கிறார்ன்னு நீங்க சொன்னா கூட, பங்கம் ஆக்சுவலா அந்த ஃபீல்ட்ல நடந்திருக்கணும்ல. அந்த மாரி எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி, அந்த இது ரத்து செய்யப்படுகின்றது. அந்த முதல் அந்த குண்டர்கள் சட்டம் தடை செய்யப்பட்ட உடனே, அடுத்த 4வது நாள் வந்து தமிழ்நாடு ஏன்னா இவன் மேல மொத்தம் 48 கேஸ் இருக்கே. ம். குண்டர்கள் சட்டத்திற்கு வந்து என்ன வேணும்னா, ஒரு வருஷத்துல 3 எஃப்ஐஆர் அவ்வளவுதான் கணக்கு. ம். ஸோ அதனால அடுத்த எஃப்ஐஆர் போடுறாங்க. அடுத்த எஃப்ஐஆர் மேல சவுக்கு சங்கர் தரப்புல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோனே, அந்த சத்தம் காட்டாம அந்த 2வது குண்டர்கள் சட்டம் வந்து வாபஸ் பின்வாங்கிடுறாங்க. அதற்கப்புறமாக மதுரையில வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு வழக்கு. அவர் வந்து என்னன்னா, விலாவரியாக ஏன்னா குறிப்பாக இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதான் என்று சொல்லக்கூடிய பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதிகள். ம். ம்.
அதாவது பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம். ஸோ இதன் கீழே எந்தெந்த கேஸ்லலாம் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் ரிமாண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டீல் பண்ணும்போது இந்த மாதிரியான வழக்குகள், குறிப்பாக வந்து இது சம்மன் வழக்குகள், வாரண்ட் இல்லாத சம்மன் வழக்குகளை பொறுத்த மட்டும் அவங்க போலீஸ் சம்மனே கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஏன் கைது பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிக விரிவான ஒரு தீர்ப்பை அவர் கொடுத்துருக்காரு. சரி. அதற்கு முன்னதாக சம்டைம் டூரிங் ஜூன் அல்லது ஜூலையில் இருக்கும், அவர் முன்னாள் தலைமை நீதிபதி B.R. கவாய் அவருமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவர் வந்து என்ன சொல்றாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்மன் வழக்குல நீங்க சம்மன் கொடுக்காம இருந்தாலோ, கைதுக்கான காரணத்தை எழுத்து மூலமான கைதுக்கான காரணத்தை வந்து குற்றம் சாட்டுபவருக்கு தராமல் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயம் சொல்றேன். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க கைதே சட்டவிரோதமானது. ஓகே, அந்த மாதிரி சொல்றாரு. அப்போ ப்ரொசீஜரல் ஃப்ளா இருக்குது இருந்தாலே அந்த கைதே வந்து நலிஃபை ஆகும். ப்ரொவைடட் நீங்க வந்து அப்ரோப்ரியேட் கோர்ட் கிட்ட போய் அந்த டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குன்னு காமிச்சிட்டா போதும். இல்ல இதுல வந்து சவுக்கு சங்கர் தரப்புல அது இன்றைக்கு அதை சுட்டி காமிச்சாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு ரிமாண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு இல்லையா, ஆமா, அதுல வந்து அவர் வந்து என்ன காரணத்துக்காக ரிமாண்ட் பண்றேன்றதை சொல்லணும். முன்னாடி வந்து காரணமே இல்லாம இது இந்த மாதிரி சொல்லியிருக்கு, பிரமா பேசி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். இதுல அந்த கவாய் தீர்ப்பிற்கு அப்புறமாகவும் ஜிஆர் சாமிநாதனோட தீர்ப்பிற்கு அப்புறமாகவும் இது வந்து ஒரு சம்மன் வழக்காக, அதாவது 3 ஆண்டுகள் சம்மன் வழக்கு வேற ஒண்ணுமே இல்லை, கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, 3 ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை தரக்கூடிய வழக்கல். அந்த குறிப்பிட்ட செக்ஷன் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்டே 3 வருஷம் அப்படின்னா அது பேர் சம்மன் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து பெரிய கன்ஃபியூஷன்லாம் இல்ல. அந்த மாதிரியான வழக்குகளை நீங்க ரிமாண்ட் பண்றதுன்னா அதற்கான விரிவான காரணங்களை நீங்க மேஜிஸ்ட்ரேட்டுகள் வந்து இல்லைன்னா நீங்க நியாயமா சம்மன் கொடுத்து அவர்கிட்ட கருத்து கேட்டு அதற்கு பிறகு அவர் இல்ல கருத்து கேட்டு அதுக்கப்புறமா அது வந்து கடைசி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சார்ஜ் ஷீட் பண்ணி ட்ரையலுக்கு கொண்டு போய் அவர் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அதுதான் வந்து இந்த புதிய சட்டமும் அதான் சொல்லுது. அதன் மேல ஆன இந்த 2 குறிப்பிட்ட தீர்ப்புகளும் அதான் சொல்லுது. இப்ப இந்த கேஸ் எடுத்துங்களேன், நீங்க சொன்னீங்க 2 வழக்குகள். ஒன்று 7 ஆண்டுகளுக்கு மேல் செஷன்ஸ் வழக்கு, கொலை முயற்சி. 7 வருஷம் கொலை முயற்சி இல்ல, 7 வருஷத்துக்கு மேல தண்டனை இருந்தாலே செஷன்ஸ் வழக்கு. சரி, அது வந்து அந்த மகேஷ்ங்கிற அந்த சினிமா தயாரிப்பாளர் சொன்னது வந்து அது 7 வருஷத்துக்கு மேல. நீங்க நியாயமாக 2 வழக்குமே என்ன கன்ஃபியூஷன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஏன் ரெஜிஸ்டர் ஆகுது, அந்த கேள்வி வந்து மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்கணும், கேட்கல. அதே மாதிரி வந்து என்னன்னா 12ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கும் என்னமோ பணம் ஒரு 90,000 என்னமோ அந்த வேலை செய்வதற்கு ஜிபே மூலமா போகுது. இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு நாள் முன், ஆமா ஒரு நாள் முன்னாடி மாலையில் நடக்குது. மாலை 7:45 மணிக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யுது. 6 மணிக்கு போலீஸ் வீட்டுக்கு போகுது. இதுல வந்து நோட்டீஸே இல்ல, காவல் நோட்டீஸே கொடுக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, நார்மல் ப்ரொசீஜர் இது எல்லாருக்கும் விளக்குறதுக்காக, இப்படி ஒரு வழக்கு போகுது, அது வந்து இவரை ரிமாண்ட் பண்ணணும்னா அந்த ரிமாண்ட் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கதானே நீங்க நார்மலா பெயிலுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது. அது பண்ணாங்களா? அது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் பண்ணல, அது இப்ப கூட அது பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இப்போ வந்து அந்த கவாய் தீர்ப்பிற்கு அப்புறமும் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறமாக அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்டுக்காக ஒரு உத்தரவு போடுறாரு இல்லையா, அந்த உத்தரவு செல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்க தனியாக ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரலாம். இப்போ போட்டு டெக்னிக்கலி அது அந்த அரசே இல்லீகல் சொல்லலாம். இதுல இந்த 2 வழக்கத்துலயும் வினோதமா, திரும்பவும் ஏன் வினோதம்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அதுல அந்த மகேஷனுடைய எஃப்ஐஆர் வந்து அவர் விரிவா வந்து ஒரு கதை மாதிரி சொல்றாரு. அவர் ஏதோ ஒரு சினிமா எடுத்ததாகவும் அந்த சினிமாவுடைய ஹீரோ பத்தி ஏதோ சொல்றாரு. அந்த அவர் எடுக்கின்ற அந்த சினிமாவோட ஹீரோ வேறு ஒரு வழக்குல வந்து நார்கோட்டிக்ஸ், அதாவது இந்த போதைப் பொருட்கள் வழக்குல வந்து அவர் இன்வால்வ் ஆகி அந்த போதைப் பொருள் மூலமாக சம்பாதித்த பணத்துல தான் அந்த சினிமா எடுக்கிறதாக வந்து சவுக்கு சங்கர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த வழக்குல, இந்த 2வது வழக்குல அந்த ஹரிச்சந்திரன் தாக்கல் செய்த எஃப்ஐஆர்ல சைதாப்பேட்டையில எக்ஸ்டார்ஷன், ரெண்டுமே அதுவும் எக்ஸ்டார்ஷன். அது வந்து அதெல்லாம் நான் அந்த வீடியோவெல்லாம் ரிமூவ் பண்ணணும், யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணனா காசு எனக்கு பணம் கொடு கேட்டு ஸ்டாண்டர்டா 10 லட்சம், என்ன 10 லட்சம் கொடுன்னு கேட்கும்போது இவர் 1 லட்சம் ரூபாய் கேஷா கொண்டு போறாரு. முதல் வழக்குல கேஷா கொண்டு போயிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் பிடிங்கிட்டு அவர் வந்து கொலை செய்வதாக மிரட்டி அனுப்புறாங்க. அதுதான் வந்து கேஸ். அந்த கேஸ் 2வது கேஸ் வந்து இந்த ஹரிச்சந்திரன் கொடுத்த கேஸ் வந்து ஏற்கனவே அவர் வந்து நுங்கம்பாக்கம் பகுதியில் வந்து ஒரு எஃப்எல் பார், அதாவது ஃபாரின் லிக்கர், வெளிநாட்டு மதுபானங்களை வந்து வைத்து விநியோகம் செய்து கொடுக்குற வந்து ஒரு பார் நடத்துறதாகவும், அந்த பாரை வந்து இவருடைய அவதூறுனால அது மூடப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்கள் படி
அந்த ஹரிச்சந்திரன்றவர் மேல அவருடைய அந்த எஃப்எல் பார் ஃபாரின் லிக்வர் பார் இருக்கு இல்லையா ம். அந்த பார்ல வச்சு போதைப் பொருட்கள் வந்து விநியோகம் செய்யப்பட்டது, விற்பனை செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் எஃப்ஐஆர். அப்படின்ட்டு காவல்துறையே அது மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. போட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அவர் வந்து இந்த இடத்துல 2வது பார், நந்தனத்துல 2வது பார். சரி. ஸோ அப்போ அது அந்த எஃப்ஐஆர் வந்து சவுக் சங்கர் கொடுத்த புகார்னால எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல. ம். ம். டெக்னிக்கலி சரி. அவங்களுடைய ஆர்குமெண்ட் படி தான் அது வேற யாரோ கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து அதை போய் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. சரி. அப்ப இவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து அதுல பேசுறது உண்மைதான். அவர் வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருள்ல வந்து அந்த பார்ல விற்பனை செய்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி முதல் வழக்குல ம். அவருடைய யூடியூப்ல வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அந்த மகேஷ்ன்றவர் எடுத்த சினிமாவுடைய ஹீரோ, ம். நான் பேரை சொல்ல விரும்பல. ம். அது வேணாம். அந்த ஹீரோ வந்து போதைப் பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டதாகவும், அந்த விற்பனையின் மூலமாக வந்த பணத்த வச்சு தான் அந்த சினிமா எடுத்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி. இது 2மே நடந்த சம்பவங்கள். ம். இவர் வந்து யூடியூப்ல பேசினது உண்மை. ஆனா, அந்த எக்ஸ்டார்ஷன் கேட்டாராங்கிறது தான் கேள்விக்குறி. அதுதான் வந்து புலன் விசாரணை செய்ய வேண்டியிருக்குது. புலன் விசாரணைக்கு அப்புறமாக சரி. ட்ரையல் நடந்தால் அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த 2 வழக்குகளையுமே கைது பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போலீசார் வந்து காலையில போகும்போதே சர்ச் அண்ட் சீசர் வாரண்டோட போறாங்க. சரி. சர்ச் அண்ட் சீசர் வாரண்ட் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு வீட்ல வந்து இந்த மாரி சட்டவிரோதமான பொருட்கள், ம். உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரே சொல்ற மாரி என்னன்னா, போதைப் பொருட்கள் இந்த இடத்துல வீட்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்ட போயிட்டு, இது வந்து அந்த அந்த வீட்ட வந்து சோதனை செய்து, அதில இருக்கிற பொருட்கள வந்து பறிமுதல் செய்வதற்கு சர்ச் அண்ட் சீசர்ங்கிறத நம்ம ஆங்கிலத்தில சொல்றோம். ம். ம். சோதனை செய்து பறிமுதல் செய்வதற்கான உத்தரவோட தான் போறாங்க. ம். ஆக சவுக்கு சங்கர் வீட்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்த்ததற்கான காரணம் என்ன? இதெல்லாம் விலாவாரியா எதுலயுமே வரல. எந்த ஆவணத்திலயும் இல்ல. ம். சரி. ஃபார் அ மினிட் நம்ம இந்த மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ்க்குள்ளேயே போ வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியது வந்து, இப்ப வழக்கு நடக்குது இல்லையா உயர்நீதிமன்றத்துல. அங்க 2 தரப்புகளும் வைத்த முக்கியமான அதாவது நீங்க உங்க பிரேயர் என்ன? சவுக்கு சங்கர் சார்பாக. அதற்காக நீங்கள் வைத்த வாதங்கள் என்ன? அதை அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் வைத்த எதிர்வாதம் என்ன? அத முதல்ல சொல்லுங்க. ஸோ சவுக்கு சங்கர் தரப்புல 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. ம். ஒரு வழக்கு வந்து என்னன்னா, அவருக்கு வந்து உரிய மருத்துவ பரிசோதனை செய்து, மருத்துவ அ சிகிச்சை தரணும் அப்படிங்கிறது அவங்க தாயார் போட்ட ஒரு முதல் வழக்கு. சரி. அந்த வழக்குல வந்து இடைக்கால ஜாமீனும் கோரப்பட்டது. அந்த இந்த ஹெல்த் கிரவுண்ட்ல. சரி. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு, ஸ்டென்ட் போட்டிருக்காரு. ம். ஸோ இது எல்லாமே சீரியஸா இருக்குது. இத பத்தின விஷயங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சொல்லியுமே, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அத கவனிக்கல அப்படின்ற ஒண்ணு வழக்கு. அதுல இன்னொரு டீட்டெயிலே இருந்தது. முதல்ல வந்து அவர செக் பண்ணும் பொழுது, அரசு மருத்துவர், நீங்க வந்து ராயப்பேட்டா ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு மாத்துறாரு என்று அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது அது வந்து ஒரு டிராஸ்டிக்கான பிரச்சனை இல்லையா அது? மிக முதல் மிக கடுமையான பிரச்சனை. அதுதான் வந்து என்னன்னா, அதாவது அதத்தான் வந்து நீதிபதி கிட்ட வந்து பின்னாடி நான் பேசுறேன். நீங்க சொன்னதுனால அந்த விஷயத்த சொல்லிடுறேன். அவர் வந்து முதல்ல போகும்போது வந்து அவர் பார்த்துட்டு அவரோட பழைய ஹிஸ்டரியும் கேட்டுட்டு, ஹி ரன்ஸ் அ இசிஜி. ம். இசிஜில வேரியேஷன் வருது. சரி. சவுக்கு சங்கருக்கு அதுவரைக்குமே அவரோட இசிஜில வேரியேஷன் இருக்கிறது தெரியல. அவருக்கே தெரியாது. தெரியல. ஏனென்றால், அவருக்கு வந்து இதய நோயோட சேர்ந்து நீரிழிவும் இருக்குது. நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். தொட்டாலே உணர்ச்சிகள்லாம் கூட இருக்காது பல சமயங்கள்ல. ஆமா. ஸோ நீருக்கு தெரியல. அப்பதான் அந்த வேரியேஷன்ஸ் அது எதுக்கு சார் எனக்கு எடுக்கிறீங்கன்னா, அவர் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஜிஹெச் இங்க ராயப்பேட்டைக்கு ரெஃபர் பண்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துல நிச்சயமாக வந்து என்னோட யூகம் வந்து என்னன்னா, போலீஸார் வந்து அழுத்தம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த சார்பிட்ரேட்ன்னு ஒரு ஆமா, மாத்திரை. ஆமா, ஆமா. அத நாக்குல வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பல்ஸ் நார்மல் ஆயிடும். ஆ. ஸோ இப்ப வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து என்ன 2 இசிஜி. முதல்ல ஒரு இசிஜி வேரியேஷனோட 2வது சார்பிட்ரேட் குடுத்ததுக்கு அப்புறம் 2வது ஒரு இசிஜி. அதுல நார்மலா இருக்கு. அதுல நார்மலா இருக்கு. ஆனா வந்து அந்த டியூட்டி டாக்டர ஏன் பாராட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, போலீஸ் குடுத்த அழுத்தத்தால மாத்தினாலுமே கூட, ஒப்பீனியன் குடுக்கும்போது 2மே குடுத்துட்டாரு. 2த்துமே குடுத்துட்டாரு. இப்ப வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து 2 இசிஜி ரிப்போர்ட் இருக்குது. அப்ப மேஜிஸ்ட்ரேட் அத ஆக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அது மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அ. இது வந்து சம்பவம் நடக்கிறது வந்து போலீஸ் காவல்ல இருக்கும்போது நடக்குது. சரி. அவர வந்து ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவல்ல இருந்து போலீஸ் காவல்ல எடுத்து பண்றாங்க. போலீஸ் காவல வந்து நீட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவோட போறதுக்கு முன்னாடி,
போலீஸ் காவலில் அவர் வந்து வச்சு இந்த விசாரிக்கிறதுக்கு மருத்துவ ஃபிட்னஸ், அதுக்கு தான் சோதனை மருத்துவம் பண்றாங்க. எடுக்கிறாங்க. அது அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இதெல்லாமே ஆவஜப்படுத்தினதுக்கு அப்புறமாக அந்த 18/12 அன்னைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த உத்தரவு தான் வினோதமானது. நிச்சயமாக அரசியல் சாசனம் பிரிவு 22 அதுல வந்து மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு வந்து நிறைய மக்களுடைய அடிப்படை வாழ்வுரிமை, வாழும் உரிமை, சுதந்திரம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை வந்து நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட்டுகள் கையில தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது வேற எந்த சட்டத்தையும் விட ஆர்டிகல் 22லயே அதை இன்கார்பரேட் பண்றாங்க. சரி. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, இவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக ஏதோ ஒரு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அதன் பேர்ல வந்து மருத்துவ சிகிச்சைக்காகவும் உத்தரவிட்டிருக்கலாம். இது எல்லாத்தையுமே மாறா வந்து என்ன பண்றாருன்னா, பை டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் தி ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஐ கிராண்ட் 1 டே போலீஸ் கஸ்டடின்றாங்க. ஸோ அவருடைய மருத்துவ ரீதியாக அவருக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. பட் டெக்னிக்கலி அவங்க வந்து ஒண்ணு பெயில் கொடுத்துருக்கணும், அல்லது போலீஸ் கஸ்டடியாவது இல்லாம இருந்திருக்கணும் இல்லையா அந்த சமயத்துல? ரெண்டுமே கிடையாது. முதல் வேலையா வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கணும். ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அது வந்து அந்த கடமையை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்கங்கிறதா அது நான் வந்து நீதிமன்றத்தில் நான் சுட்டி காட்டினேன். இப்போ வந்து நீங்க ஒரு கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். 2வது பிரேயர் என்ன ஃப்ரம் 2வது பிரேயர் வந்து சவுக்கு சங்கருடைய தாயார் தான். ஆமா, இந்த 2 மனுக்களை அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அவங்க தான், தாயார் தான். 2வது வழக்கு வந்து என்னன்னா, சவுக்கு சங்கரோட வழக்குல 13ஆம் தேதி அவர் வந்து அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆறாரு. 15ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து தனிமை கொட்டடியில் அடைக்கப்படுகின்றார். குவாரண்டைன் பிளாக். அது எப்படி தாயாருக்கோ அல்லது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும்? தினசரி வந்து வழக்கறிஞர் போய் சந்திச்சுட்டு வர்றாரு. அப்ப அவர் வந்து வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு. 15ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து குவாரண்டைன் பிளாக்ல வந்து தனிமை சிறை கொட்டடி. இந்த பக்கம் யாருமே இல்லை, இவர் மட்டும் தான் இருக்காரு. சட்டத்துல அதுக்கு அனுமதி உண்டா? சட்டத்துல அதுக்கு அனுமதி எப்போ உண்டுன்னா, ஒரு சிறைவாசி, ஐ யூஸ் தி வேர்ட் பிரிசனர், வெதர் இஸ் a convict or remand prisoner, அது வேண்டியதில்லை. ஒரு சிறைவாசி வந்து சிறைக்குள்ள ஏதேனும் ஒழுங்குலத்தில் ஈடுபடுறாரு, சக சிறைவாசிகளோட தகராறு பண்ணி அடிதடி பண்றாரு, அடிக்கிறாரு, செய்யறாருன்றப்போ வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது வந்து அந்த ஜெயிலரே பண்ணலாம். சூப்பரண்ட் ஆஃப் பிரிசன் இருக்குல்ல, ஆனா அதுக்கு காரணம் தெரிவிக்கணும். காரணம் வந்து அது முதல்ல இது வந்து ஒருத்தன் புகார் பண்ணி என்ன அடிச்சிட்டாங்க, எந்த காரணம் இல்லாம அடிச்சிட்டாங்க, என் சாப்பாட்டை பிடிக்கிட்டான், ஏதாவது ஒரு இருக்கணும், ஏதாவது ஒரு ஒழுங்கினத்தை சுட்டி காட்டினா ஒரு குறிப்பிட்ட 2 நாள் 4 நாள் 1 வாரம் உண்டு. இப்போ நீங்கள் இந்த எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்சியில் வந்து இந்திரா காந்தி பண்ணதுல வந்து என்னன்னா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், கோவிந்தாச்சாரியா இவங்களுக்கு எல்லாமே அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாக அரெஸ்ட் ஆன தேதியிலிருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தேவர் கெப்டன்றது குவாரண்டைன், தனிமை கொட்டடி தான். ஓகே. ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஸோ அது வந்து எமர்ஜென்சி. ஆனால் தமிழ்நாட்டில் இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. ஏன்னா இவர் தான் வந்து என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக தான் மோடி மேல அவ்வளவு குற்றச்சாட்டு, இது வந்து ஒரு பாசிச ஆட்சி அது இதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆட்சியில இதுல நீங்க வந்து மிசாலெல்லாம் இருந்தவர், நான் வந்து மிசாவே பார்த்தவன் எவ்வளவு இடத்துல இவர் முதலமைச்சரே சவால் விடுறாரு. இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, 2019 2021 இந்த 2 தேர்தலையும் இதே சவுக்கு சங்கர் இதே திமுக ஆதரவாக பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நான் எதுக்காண்டி சொல்ல வந்தேன்னா, உங்களோட சேர்ந்து உங்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணவர் உங்களை விமர்சனம் செய்தவுடன் நீங்கள் செய்துகின்ற விஷயம் இதுதான் நிஜமான ஒரிஜினல் பாசிசம். ஆக வந்து அவங்க தாயார் போட்ட அந்த 2வது வழக்கு ஒரு ஹேபியஸ் கார்பஸா ஃபைல் பண்ணோம். ஹேபியஸ் கார்பஸ்ல என்ன, ஹேபியஸ் கார்பஸ்னா உங்களுக்கு தெரியும், கஸ்டடி இல்லீகலா இருக்கணும். ஆட்கொணர்வு மனுன்னு தமிழ்ல சொல்றோம். தமிழ் ஆட்கொணர்வு. அதுல வந்து என்னன்னா கஸ்டடி இல்லீகலா இருக்கணும். இதுல ஒரிஜினல் கஸ்டடி இல்லீகல் இல்ல, ஜுடிஷியல் கஸ்டடி. நாங்க என்ன கண்டென் பண்ணோம்னா, தனிமை சிறை வந்து அது இல்லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லீகல் கஸ்டடியில இருந்து அவர் எடுத்துட்டு நார்மல் செல்லுக்கு கொண்டு வரணும்ன்றது 2வது பிரேயர். இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுமுறை கால அலுவலர் இருக்கார் இல்லையா, இது வந்து விடுமுறை நீதிமன்றத்துல விடுமுறை வெக்கேஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் வந்து அந்த இன்ட்ரீம் பெயிலுக்கும் அந்த இதுக்குமானது வந்து அது நம்பர் ஆகி வந்துடுது. இந்த ஹேபியஸ் கார்பஸ் இருக்குல்ல, அதுல ஹி ரைசஸ் அன் இஷ்யூஸ். ரெஜிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ் ஒரிஜினல் கஸ்டடி இஸ் லீகல், ஜுடிஷியல். அப்ப நீங்க எப்படி ஹேபியஸ் கார்பஸ் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நம்பர் பண்ணல. சரி. ஸோ அதனால வந்து என்ன பண்ணனா, அந்த 26ஆம் தேதி விசாரணையும் போது காலையில 10:30 மணிக்கு மென்ஷனிங், இந்த மாதிரி அவசரத்துல வந்து மென்ஷனிங்ல நான் மென்ஷன் பண்ணேன். அதாவது முதல்ல தான் எடுத்தாச்சு, முதல்ல நம்பரே பட்டியலிடப்பட்டது அன்னைக்கு. அடுத்தது பட்டியலிடப்படாத இதையும் நீங்க முன்னாடி நான் வந்து 10:30 மணிக்கு அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடி, தோ அது வந்து ஜுடிஷியல் பண்ணலனாலும் இதை நீங்க எடுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2 வழக்கையும் இந்த லிஸ்ட் மொத்தம் அன்றைக்கு வந்து 100 வழக்குகள்
பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இதுவருடைய இந்த வழக்கு 60வது இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், 2யுமே வந்து கடைசியில் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. சரி. ஸோ இதில் வந்து என்னன்னா, இவர் மென்ஷன் பண்ணதுனால என்னதுன்னா, 2வது இந்த ஹேபியஸ் கார்பஸுமே கூட பட்டியலிடப்பட்டு அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அதை இருக்கும். மென்ஷன் பண்ணுறேன். அது ஏன் அது வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நம்பரான அந்த நம்பரிங் செக்ஷன்ல இருந்தே ஒரு நகல் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறதுக்காண்டி. இந்த வழக்கில் வந்து ஒரு கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஆஜரானார் அரசாங்கத்தின் சார்பில். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முதல் வழக்குக்கு வந்து என்னன்னா, அது வந்து நான் வந்து தகவல் கேட்குறேன், எனக்கு பதில் கொடுக்க அவகாசம் வேணும்னு கேட்குறேன். 2வது வழக்கில் அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து நோட்டீஸே இப்போ தான் நோட்டீஸே வரல. ஏன்னா இன்னைக்கு தான் நீங்க எடுத்திருக்கீங்க, பேப்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நான் வந்து சுட்டிக்காட்டின விஷயமே இதுதான். அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, 18/12 அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்ல போய் இவர் என்ன சொன்னார், என்ன எழுதி கொடுத்துருக்காரு, அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த ரியாக்ஷன் என்ன, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீதிபதியை கோபப்படுத்தின விஷயம், நீதிபதிகள் 2 பேர்த்தையுமே கோபப்படுத்தின விஷயம் வந்து என்னன்னா, அன்றைக்கு வந்து இந்த சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கு வரும்போது, நம்ம வந்து அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி தான் வந்து இடைக்கால ஜாமீனும் மருத்துவ சிகிச்சையும் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த வழக்குல அவங்க வந்து என்னன்னா, சிறையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டரோட எக்ஸாமின் பண்ணி அவரோட ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அது வந்து எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லுதா? அந்த டாக்டர் முதல்ல அசிஸ்டன்ட் சர்ஜன். சரி. அதாவது எம்பிபிஎஸ் படிச்சவரு, அவரு நீரிழிவு நிபுணரும் இல்ல, இருதய சிகிச்சைக்கான நிபுணரும் இல்ல. சரி. அவர் வந்து அவருமே வந்து நான் ஏன் பாராட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. இவர் வந்து 2024 காவேரி ஆஸ்பத்திரியில ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு. 2 ஸ்டென்ட் இதாயிருக்கு. இவர் வந்து நீரிழிவு நோயில இருக்கிறாரு. இது எல்லாமே பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இதற்கு நான் இந்த மருந்தெல்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து எனக்கு அது வந்து ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு அதன் மேல எனக்கு என்னோட ஆட்சி அப்படின்னு சொல்றேன். நான் முதல்ல இருந்தே 18ஆம் தேதியிலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து, ஹார்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு டயாபெட்டிஸ் என்னோட கட்சிக்காரர் இருக்கு. டயாபெட்டிஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தெரியல. அன்னைக்கு வந்து அந்த இசிஜி எடுக்காட்டி அதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆகையினால சிறையில இவர் வந்து ப்ராப்பரான ஒரு மருத்துவ சிகிச்சையின்றி இறந்து போய் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது. அப்படிங்கிறது. ஏன்னா வந்து சவுக்கு சங்கர் 18ஆம் தேதி அவரோட மனுவில் அதுவும் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காட்டி நான் இயற்கையாவே இறந்து போயிடுவேன். வியாதியினால இறந்து போயிடுவேன். அது இந்த அரசாங்கத்துக்கு சௌரியம்னு ஒரு வார்த்தை கூடுதலா சேர்த்து சொல்றாரு. அதை நான் நீதிமன்றத்திலையும் சொன்னேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அப்போ நீதிபதிகள் அதை தான் கேட்டாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹிருதயத்துல பிரச்சனை இருக்குங்கிறது 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஏன் என்ன பண்றீங்க? ஏன் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அவரை அனுப்பல அப்படின்னு. அதற்கு அந்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வந்து அதனால சொல்றேன். பல சமயங்கள்ல வந்து நீதிமன்றங்கள்ல நம்முடைய வாதங்களை விட எதிர்த்தரப்பு பண்ற தவறுகள் இருக்கு இல்லையா, அது நமக்கு பல சமயங்கள்ல சாதகமாகும். அந்த மாதிரி அவர் முன் வச்ச வாதம் வந்து நீதிபதிகளை முழுமையாக கோபத்துக்கு ஆளாக்கினது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி எதனா ஒரு எமர்ஜென்சி வந்தால் எங்கள்கிட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு, ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வருவோம். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? கூட்டிட்டு வருவோம்ல, எடுத்துட்டு வருவோம். நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி. அது வந்து நீதிபதிகளை கடுமையான கோபத்துக்குள்ளாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 2 தரப்பு வாதங்களையும் விட்டுட்டு அவங்களுடைய கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒவ்வொரு கேள்வியா கேட்கறாங்க. ஸோ இது அவங்களுடைய கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுடைய வலுவான வாதம் என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மருத்துவ நிவாரணம் வேணும். அது மட்டும் தான் உங்களுடைய மருத்துவ நிவாரணம் வேணும். 2வது வந்து எந்த விதமான காரணம் இல்லாம அவர் தனிமையில வைக்க கூடாது. சரி, ஓகே. இப்ப வந்து நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க? என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரு தனிநபர் மேல இவ்வளவு வழக்குகள் ஏன் நீங்க போடுறீங்க? நீங்க வெண்டேட்டா ஸ்டேட் மெஷினரிய ஒரு அரசாங்கத்தினுடைய மொத்த அரசு இயந்திரமும் ஏன் ஒரு தனிநபருக்கு பின்னாடி போய் இவ்வளவு இது பண்ணுது? ஒன்று. 2வது என்ன கேட்கறாங்கன்னா, இதுல எல்லாமே இந்த வழக்கில் எல்லாத்துலயுமே சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கீழ்நிலை அலுவலர்கள், இன்ஸ்பெக்டர் மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். நாங்க இதை முழுமையாக விசாரிப்போம். இதுல ஏதாவது ஒரு கேஸ் பொய்யான கேஸாக இருந்தால் இப்பயே நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். அதனால ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 போலீஸ் அதிகாரிகளே அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு கேஸ் இருக்கே. ஆமா. அப்போ வந்து நீதிபதிகள் அதை சொல்றாங்க. நீதிபதிகள் 2 பேருமே அதை சொல்றாங்க. நீங்கள் வந்து உங்க மேலதிகாரிகள் சொல்றாங்கன்னு கேட்டு இந்த மாதிரி ஏதாவது சட்டவிரோதமான செயல்கள்ல இந்த மாதிரி ஈடுபட்டால் பழி முழுக்க உங்க மேல தான் வரும். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப எந்த மேலதிகாரியும் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்ன்றதை திரும்ப சொல்றாங்க. அடுத்து அவங்க கேட்கிற கேள்வி, ஏன்னா வந்து அதை நான் திரும்ப சொல்றேன். கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மியர்லி வந்து
பேச்சுரிமைக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது நீதிபதி அவர்களே. இவர் வந்து இந்த பேச்சுரிமைங்கிற சுதந்திரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்து பணத்தை மிரட்டி வாங்குகிறார். எக்ஸ்டார்ஷன்ல ஈடுபடுறார். அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்போ நீதிபதிகள் என்ன அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட என்ன வருதுன்னா, சரி முதல்ல வந்து அவதூறுன்னு சொல்றீங்க. அவதூறா அவர் ஒரு செய்தி போடுறாருன்னு சொல்றீங்க. ஏன் உங்களுடைய இந்த புகார்தாரர்கள் யாருமே சிவில் நீதிமன்றத்திற்கு போயிட்டு போய் இது மான நஷ்ட வழக்கு மான போடலாம். நஷ்ட வழக்கு போட்டிருக்கலாம். சிவில் நீதிமன்றத்துல ஒரு கேக் ஆர்டரும் இந்த எங்கள் மேல வந்து இது வந்து அவதூறா எந்த விதமான ஆதாரம் அடிப்படை அவதூறுக்கான விஷயமே அதானே. ஆமா. எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாம அவதூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் கேட்கலாம். வாங்கலாம். முதல்ல நீக்குங்கள். இப்ப நீங்க வந்து நேரடியா அவர்ட்ட நீக்குங்கள்னு சொல்றீங்க, அவர் செய்யலன்னு வச்சுப்போம். நேரா கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே வாங்க நீக்க சொல்லுங்க. நீங்க சொல்லி கேட்கலாம். அடுத்தது நீங்க இதுவரைக்கும் அந்த செய்தி இருந்ததனால எனக்கு என்னென்ன நஷ்டம், அதற்கான காம்பன்சேஷனை அவர் கொடுக்க வேண்டும்னு கேளுங்க. இது ஏன் யாருமே சொல்ல உங்களுக்கு ஆ. புகார்தாரர் யாருமே எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 வழக்குல பாத்தீங்கன்னா சொல்லி வைத்த மாதிரி ஒரே மாதிரி புகார். அமௌண்ட் கூட வேறையால. அமௌண்ட் கூட பாத்தீங்கன்னா 2 கேஸ்லயுமே 10 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்றாரு. ஒரு கேஸ்ல 1 லட்ச ரூபாய் கேஷா கொடுக்குறாங்க. இன்னொரு கேஸ்ல 94,000 GPay ரூபாய் அனுப்புறாங்க. ஜிபே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி. முன்னாடி சரி. நம்ம வந்து நீதித்துறையில சொல்லுவோம் லிஃப்டிங் த வெயில்னு. ஆ. திரையை விலக்கி நீதிபதிகள் பார்த்தார்கள். சரி. விலக்கி நீ என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தாங்க. அதனாலதான் வந்து என்னன்னா 2-3 வழக்குகள் அர்ணப் கோஸ்வாமி வழக்கு, அந்த முகமது ஜுபேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் செக்கர். ஐ திங்க் அவர் தமிழ்நாடு அரசாங்கத்துல ஏதோ அந்த ஃபேக்ட் செக்கிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்காரான்னு தெரியல. அவர் வந்து இந்த ஆல்ட் நியூஸ்ங்கிற ஒரு அமைப்புல இருந்துட்டு அவர் நிறைய ஃபேக்ட் செக்கிங்லாம் பண்றாரு. ரைட். அவருடைய வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே அவங்க வந்து கோட் பண்ணி நீங்க இந்த மாதிரி இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். அவங்க நீதிபதிகள் சொன்னது வந்து we are a constitutional court. நாங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்ற ஒரு கோர்ட்டு. சொல்லாட்டாலும் நான் சொல்வேன் சென்டினல் QYன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னது அது? அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நீதிமன்றமே உயர்நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றத்துல கூட நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் போகணும். இது உங்க ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாலே நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். 226ல வந்து தி பவர் இஸ் பிளனரி. வானளாவிய அதிகாரம். ஒரு குறிப்பிட்ட வழக்குல நீதி வழங்குறதுக்காக வானளாவிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதை முழுமையாக இந்த வழக்குல நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி. சோ இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு உடனே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆமா, அங்கேயே கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல டிக்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே. இட் வாஸ் டிக்டேட்டட் இன் ஓப்பன் கோர்ட். அதுல ஒரே ஒரு சின்ன மாறுதல் மட்டும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கை தாக்கல் பண்ணும்போது 2 வழக்கு இருந்தது. நான் எனக்கு வந்து பிரீஃபிங் லாயர்ஸ் இருக்காங்கல்ல, கான்சுலான் ரெக்கார்ட், அவங்கள்ட்ட வந்து மொத்தம் இவ்வளவுதான் கேஸ்ன்னு கேட்டேன். இது ஒரு 3/4 மணி நேரம் போச்சு. 3/4 மணி நேரத்துல அவங்க இல்ல சார் இன்னொரு 4 கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 கேஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் மொத்தம் எவ்வளவு கேஸ் இருக்கு பாருங்கப்பா, எல்லாம் பாருங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ள தான் அவங்களுக்கே தெரிய வந்தது மொத்தம் 17 வழக்குகள்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு ரிலீஃபும் இல்லாத வழக்கு 17. என்ன நீங்க சொல்றீங்க? 48 மொத்தமாக வழக்கு. அதெல்லாம் பெயில் வாங்குறது, ட்ரையல் அதெல்லாம் வெவ்வேறு ஸ்டேஜ்ல இருக்கு. பட் இதுல இந்த 17 வந்து தொங்கல்ல இருக்கு. அதனால 17 நீங்க வந்து திரும்ப மாலையில 5 மணிக்கு போய் நீதிபதிகள்ட்ட போய் மென்ஷன் பண்ணோம். நீங்க கேட்டீங்க. மென்ஷன் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா நீதிபதி 17 வழக்கையும் சேர்க்கிறார். அதனால தான் வந்து அடுத்த நாள் எனக்கு வந்து இந்த அரசாங்கம் இதன் மேல உச்சநீதிமன்றத்துக்கு போகும்ன்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது. ஆனால் அப்ப நான் வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இவங்க போனாலும் போகலாம், நம்ம தயாரா இருந்துக்கலாம். இவங்க போனாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து அதில் போய் அந்த இடத்துல போய் கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமா யாரோ ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, வெளியே விட்டாங்க அடுத்த நாளைக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வழக்குகள் அப்படியே நிறுத்திப்போம். நம்ம அப்படியே ட்ராக் மாறிடுவோம். நம்ம பேச வேண்டியது வந்து உண்மையிலேயே கருத்துரிமை, ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம், அவர்கள் மிரட்டப்படுதல் ஒரு விதத்துல, யூசிங் என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் மெஷினரி. அவர்கள் வந்து ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவங்க யூடியூபர், தனியான ஒரு யூடியூபர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ அதை யூடியூபர்ங்கிறத வந்து ஏதோ ஒரு மட்டமான விதத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. அது நீங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் இல்லப்பா, நீங்க வந்து யூடியூபர், அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு என்ன போக்கிடம் இருக்கு? இப்ப எனக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை பிடிக்கல, எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை நான் பேசவே முடியாதா? இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு இருக்கு? பேசக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. ஏனென்றால் நான் 2-3 உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன்.
இதே சவுக்கு சங்கர் திரும்ப திரும்ப கைது பண்ணப்படுகின்றார், அது வேற விஷயம். அதே மாதிரி அந்த ரெட் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஆமா. யூடியூப் ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஆமா. இந்த வழக்குகள் எல்லாத்துலயுமே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட போல, அதனால இதை சொல்றேன் நான். உதாரணத்துக்கு இப்போ இங்க இருக்கிறீங்க, ம். ஒரு அஃபென்ஸ் நீங்க வந்து இது மாதிரி பேசுறது மூலமா ஒரு இடத்துல கலவரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபென்ஸ். இது பொது அமைதிக்கு பங்கம் உண்டாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. 153A பழைய 153A ஆமா. இப்போ புது செக்ஷன் அது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவங்க வந்து உங்கள மட்டும் கைது பண்றதில்ல. சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூபரை மட்டும் கைது பண்ணா, அது வந்து வேற. இவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த கேமராவிலேருந்து ஆரம்பிச்சு, இந்த லைட்லேருந்து ஆரம்பிச்சு, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ம். ஏன்னா புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ்ல ஒரு வழக்கு சம்மந்தமான இந்த பொருட்கள் எல்லாம் சீஸ் பண்றதுக்கான அதிகாரம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் குடுத்து வச்சிருக்காங்க. சரி. அது இவர்களால தவறாக உபயோகப்படுத்தப்படுகின்றது. சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, திரும்ப நீங்க போய் நீதிமன்றத்தில போய் நீங்க தான் அது இந்த வழக்குக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆ. இத எங்களுக்கு திருப்பி குடுங்க அப்படின்னு நீங்க போய் அது ஒரு தனி முயற்சி எடுத்துட்டு பண்ண வேண்டியிருக்கும். பண்ண ஏன்னா வேண்டிய அவங்க நோக்கம் வந்து உண்மையிலேயே உங்கள வந்து உண்மையிலேயே நீங்க வந்து குற்றம் செய்தவர் என்று நிரூபிப்பதெல்லாம் இல்ல. உங்களுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும். முடக்குவது. அதுதான் அரசாங்கத்தோட நோக்கமா இருக்கின்றது. சரி. அதுதான் வந்து உண்மையான இவங்க திமுகவோட சொல்றதுல ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா, இதுதான் உண்மையான பாசிசம். நான் ஆட்சியில இருக்கிறேன் என்றால், இன்றைக்கு திமுக இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு கட்சியே ஆட்சிக்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். இதே பிளே புக்க ஃபாலோ பண்ண முடியாதா? நீங்க வந்து நம்ம 2ஆ பிரிச்சுப்போம். ஒன்று காட்சி ஊடகம். அதாவது யூடியூப். இன்னொன்று வெறும ட்வீட் போடுறது, அல்லது Facebookல எழுதுறது, அல்லது ஏதாவது ஒரு கார்ட்டூன் போடுவது, அல்லது ஒரு மீம் மாதிரி போடுவது. இது எல்லாமே வந்து இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு கமெண்ட்ட கொடுக்கக்கூடியது. ஃபார் அ மினிட் அதுல அவதூறே இருந்துட்டு போகுதுங்க. நான் வந்து அதெல்லாம் அவதூறே இல்லாதவைன்னு நான் சொல்லல. அவதூறாகவே இருக்கட்டும். அதை எப்படி எதிர்கொள்வது? அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து அல்லது உங்கள் மீது இவற்றையெல்லாம் பயன்படுத்தி உங்களை அழுத்தி நசுக்கி, உங்களை பயமுறுத்தி, உங்களை சிறையில் தள்ளி, உங்கள மிரட்டுவது என்னும் வகையிலே இன்றைக்கு திமுக அரசு நடந்து கொள்கிறதே, அப்ப என்ன ரிலீஃப் இருக்கு ஒரு தனிநபராக எனக்கு? இல்ல ஒரு தனிநபராக உங்களுக்கு இதே மாரி உயர்நீதிமன்றத்திலோ, இல்ல உச்சநீதிமன்றத்தில தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. என்ன காரணம்னு நான் தெளிவாக சொல்கின்றேன். திரும்பவுமே வந்துருங்க. கீழ்நிலையில இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுகள் இருக்காங்க இல்லையா? அவர்களோட வந்து டிரான்ஸ்ஃபருக்கு சப்ஜெக்டட். ம். 2வது வந்து வெவ்வேறு விதங்கள்ல வந்து அந்த அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற போலீஸார் வந்து செய்கின்ற அத்துமீறல்களை முழுமையாக அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தால், அந்த போலீஸார் மூலமா சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கே பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு, ஒரு நபரை வந்து கைது பண்ணி 24 மணி நேரத்தில புரொடியூஸ் பண்ணணும். லேட்டா புரொடியூஸ் பண்ணும்போது வந்து என்னன்னா, இவங்க வந்து அந்த அந்த 24 மணி நேரத்தில புரொடியூஸ் பண்ண மாரி எழுதி வாங்க சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க. போய் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ம். ஸோ நெறைய பேர் அது பண்றதில்ல. ஆனால் அது பண்ணாட்டே வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வெவ்வேறு வகையில தொந்தரவு போலீஸ்காரங்களால தர முடியும். ம். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நீங்க ரொம்ப பேங்கிங் லாங்குவேஜ்ல சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கிறாரு. அந்த பேங்க் மேனேஜர் ஒரு 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 பிராக்டிகலா ஒரு பிரான்ச்ல வந்து உட்காத்தி வச்சுட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம் எடுத்தீங்கன்னா, அவர டிஸ்மிஸ் பண்றதுக்கான அவ்வளோ விஷயத்த ஏன்னா, பல சமயங்கள்ல கஸ்டமருக்காண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, அவர டிஸ்மிஸ் தான் பண்ணணும். அதே மாரி மேஜிஸ்ட்ரேட்டுடைய நீதிமன்றங்கள்ல அவங்களுடைய வேலைப்பளு மிக அதிகமா இருக்கின்றது. ஒரு பக்கம் ட்ரையலுக்கு இருக்கும். ரிமாண்ட் ஏன்னா 24 ஹவர் டியூட்டி அது. ம். சிவில் கோர்ட்ல கூட வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ் தான். பியாண்ட் த வொர்க்கிங் ஹவர்ஸ் போகணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்து என்னன்னா, ரிமாண்டுக்காக அவங்க போறது, ரிமாண்ட் நேரத்தில வந்து பெயில் பெட்டிஷன் குடுக்குற வக்கீலுங்க வர்றது, அதெல்லாம் அவங்க என்டர்டெயின் பண்ணி தான் ஆகணும். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மனித தவறுகள் நடப்பது இயல்பான விஷயம். வேணும்னே யாரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மனித தவறுகளா இருக்கலாம். இது எல்லாமே ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்குறதுக்கு போலீஸால முடியும். ஏன்னா பக்கத்துல உட்காந்து நின்னு பார்க்குறாங்கல்ல. நின்னு நிக்கும்போது தெரியும். இந்த மேஜிஸ்ட்ரேட் தப்பா பண்றாருங்கிறது தெரியும். இது எல்லாமே ஊதி பெருசாக்குனாங்கன்னா, அவருக்கு பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாமே இது ஒரு பிரச்சனை. 2வது நான் இதில மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத ஒரு விஷயம் வந்து, நான் 1971ல திரு கருணாநிதி வந்து முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமாக இருந்து, இன்றைய தேதி வரை 2026 வரைக்குமே, இந்த இவ்வளோ 55 வருஷங்களாக யார் முதலமைச்சரோ அவர் தான் போலீஸ் துறைக்கும் மந்திரி. ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர். ம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்ட சமயத்தில வந்து பக்தவத்சலம் சிஎம்மா இருந்தா கூட, கக்கன் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தார். ம். ம். ஸோ, அப்ப அந்த கோஷம் வந்து கக்கா மாணவர்கள் என்ன கொக்கான்னு சொன்னது எல்லாமே அண்ணாதுரை அப்ப அந்த மாரி விஷயங்கள் இப்ப எதுவுமே இல்ல. ஸோ திமுக ஆட்சியை பிடித்து அண்ணாதுரை காலத்துக்கு பிறகு நீங்க சொல்றது. அண்ணாதுரை காலத்துக்கு அப்புறம் தான். தொடர்ச்சியாக 71க்கு அப்புறம். 71க்கு அப்புறம் தான் 71க்கு அப்புறம் தொடர்ச்சியாக முதலமைச்சரும், உள்துறை அமைச்சரும் ஒரே ஆள். ஒரே ஆள். அதோட விளைவு என்ன ஆயி போச்சுன்னு கேட்டீங்கன்னா,
அரசாங்கத்துக்குள்ள போலீஸ் துறை வந்து ஒரு சூப்பர் அரசாங்கமா மாறிவிட்டது. ம். நீங்க வந்து போலீஸாருக்கு வந்து என்னன்னா, நேரடியாக வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. சரி. ஸோ அதனுடைய விளைவாக வந்து என்னன்னா, மத்த எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக போலீஸ் துறை தமிழ்நாட்டுல மாறிடுச்சு. நீங்க வந்து மாவட்ட நிர்வாகங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு கலெக்டர் இருப்பாரு, ஒரு எஸ்பி இருப்பாரு. ம். நீங்க வந்து பல இடங்கள்ல நான் பார்க்குறேன் இப்போ. இப்போ கூட பார்க்குறேன் நான். எஸ்பி என்ன டிசைட் பண்றாரோ, அத ஓவர் ரூல் பண்ற துணிச்சல் எந்த கலெக்டருக்கும் வர்றதில்ல. சரி. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எஸ்பி எல்லாமே கலெக்டருக்கு சபார்டினேட். கலெக்டருடைய ரேங்க் வந்து ஹையர் ரேங்க். இல்ல சபார்டினேட். சபார்டினேட். ஓகே. கலெக்டர் என்ன சொல்றாரோ அத செய்ய கடமைப்பட்டவர் தான் எஸ்பி. ஆனால் நடைமுறையில பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ். எந்த மாவட்டத்திலயுமே நீங்க போய் பாருங்க. எஸ்பி என்ன சொல்றாரோ, ஒரு போலீஸ பொறுத்தமட்டிலும் ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் குண்டர் சட்டத்துல அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, கலெக்டர் மூலமா தான் அரசாங்கத்துக்கு வரணும். ம். ம். ஸோ கலெக்டர் தான் அந்த சரி. கலெக்டரோட ரெக்கமெண்டேஷன் தான் மிக முக்கியமான விஷயமா சரி. பார்க்கப்படுகின்றது. ஒரு எஸ்பி டிசைட் பண்ணி சார் இவரை வந்து குண்டர் சட்டத்துல போடணும்னா, எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் எஸ்பி ஃபார்வர்ட் பண்ண எந்த ஒரு வழக்கையுமே, எந்த ஒரு கலெக்டரும் இது வந்து இந்த குண்டர் சட்டம் இவர் மீது தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. ம். அவர் எஸ்பி என்ன சொல்றாரோ அதை வந்து அப்படியே அப்படி எடுத்துக்கிட்டு அதிலே ஒரு மேலெழுத்து எழுதி மேலே அனுப்பிச்சு விட்றாரு. ம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி ஒண்ணும் அந்த குண்டர் சட்டத்தின் கீழ ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்காங்க. அந்த ஸ்கிரீனிங் கமிட்டியில கேன்சல் ஆகுது. இல்லாட்டி ஹைகோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் போட்டு கேன்சல் ஆகுது. இதற்கான கால அவகாசம் இருக்கு இல்லையா? குறைந்தது 3லிருந்து 6 மாசம். அப்ப அது வரைக்குமாவது உள்ள வச்சேனே அது வரைக்குமாவது உள்ள அப்படிங்கிற வச்சது ஒரு மன திருப்தி தான் வருது. அதுவரைக்கும் உள்ள இருக்கவங்க இருக்காங்க இல்லையா? அது தேவையில்லாத ஒரு மென்டல் ஹராஸ்மென்ட். பட் அதுதான் நோக்கமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நோக்கமே அதுதான் சரி. அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நான் திரும்ப ரிலீஃப்க்கு வரேன். சோ இப்ப இன்றைக்கும் கூட இப்ப நம்ம வந்து பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒன்று பொய்யான வழக்குகள் புனையப்படுவது. அதுக்கு கொலாபரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா ஒரு புகார குடுப்பா. உடனே எஃப்ஐஆர் போடு. அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணு. தோ அரெஸ்ட் இஸ் நாட் நீங்க சொன்னீங்க. சம்மன்ஸ் கேஸ்ல கிடையாது. 3 வருஷத்துக்கு இப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பி.ஆர். கவாய் வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனாலுமே தொடர்ச்சியாக அது நடந்திருக்கிறது. என்னுடைய கேஸ்லயே அது நடந்தது. உங்களுக்கே தெரியும். ரைட்? அப்ப இப்படி தொடர்ந்து வந்து வயலேட் பண்ணப்படுது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பல வழக்குகளுடைய தீர்ப்பு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க கேஸ் போட்டுக்குங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அதுக்கு அடுத்த கட்டமா சம்மன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல ஏதோ பொய்யாக சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. அது இன்வேரியபிளி ஒரு சனிக்கிழமை காலையில இருக்கும். அதிகாலையில இருக்கும். இப்ப என்னதான் ரிகோர்ஸ் நமக்கு இருக்கு? இப்ப குறைந்தபட்சம் உங்கள 2 நாளாவது உள்ள வச்சிரேன்ல. 3வது நாள் வந்து நான் போலீஸ் காவல் கேட்பேன். அதனால வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா ரிமாண்ட் பண்றதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கதான் பிரச்சனை. ஓகே. சோ நம்ம ப்ராப்ளம் ஒவ்வொண்ணா பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் ரிமாண்ட் பை மேஜிஸ்ட்ரேட். இதை தடுப்பதற்கு நாம் சமீபத்துல பார்த்தோம் சுற்றறிக்கை வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல ஒரு சுற்றறிக்கை மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து இப்படி ஆட்டோமேட்டிக் ரிமாண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம இதை ஒரு வழக்காக கொண்டு செல்ல முடியுமா? நீங்க பை மெரிட் நீங்க ஆந்திர பிரதேஷ் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே அது நீதியரசர் அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்ததுலயே சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து சம்மன்ஸ் கேஸ்ல ரிமாண்ட் பண்றத வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பே கொடுத்திருக்காரு. அது வந்து அவாய்ட் பண்ணணும். அப்ப கூட என்ன ஆகும்னா, என்ன ரிமாண்ட் பண்ணா நான் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போய் தவறாக ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன், என்ன விடுங்கள் அப்படின்னு தான் கேட்கணும். தவறாக ரிமாண்ட் பண்ணக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு என்ன தண்டனை? இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து இந்த ஜுடிஷியல் அகாடமிக்கு ட்ரெய்னிங் போங்கன்னு சொல்றாங்க. அது இல்ல. அவர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு சோகாஸ் காரணம் கூறும் அறிவிப்பு. அப்பதானே உங்களுக்கு வந்து அவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் நியாயமா நடந்துக்கணும். போலீஸ்காரன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். எனக்கென்று ஒரு தனி பொறுப்பு இருக்கு. நான் வந்து இந்த மெஷினரியில நானும் ஒரு காக் கிடையாது. அவங்க சொல்றாங்க நான் பாட்டுக்கு சாப்பா குத்துறேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனது வந்து அந்த சாத்தான்குளம் வழக்குல. அவ்வளோ அடிச்சு ரத்தமா கொட்டிட்டு போறவங்கள அப்ப கூட மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் அங்கேயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு போச்சு, ஏன் ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் அது பெரிய அளவில் எடுத்து சிபிஐக்கு போயிட்டு பனையமா அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஏன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒண்ணுமே இல்ல. திரும்ப ப்ரொமோட் தான் வந்திருப்பாரு. சோ அதுதானே இங்க அந்த பிரச்சனை. பிரச்சனை அதாவது அடிபட்டு ரத்தமா கொட்டிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல செத்தும் போயிடுறான். சார் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ரிமாண்ட் பண்ணும்போது இஸ் ஃபிட் ஃபார் ரிமாண்ட்னு சொல்லிட்டு நீங்க ரிமாண்ட் பண்ணா என்ன நியாயம் அது? இது நடந்திருக்கு. இதே தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. அதான்
யார் ஆட்சியில் இருக்காங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. இல்ல நான் வந்து வந்து இஷ்யூ தான் சொல்றேன். காவல்துறையுடைய செயல்பாட்டை பத்தி காவல்துறை பேசுறோம். நான் தான் காவல்துறை பத்தி தான் நான் சொல்றேன் நானு. நம்ம வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஈவன் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க போய் நிப்பாட்டி முடிச்சுக்கிறாங்கன்னா, டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுல முடிஞ்சு போகுது. இல்ல. பிரச்சனை வந்து என்னன்னா, நீதித்துறை நடுவர்கள் இருக்காங்களா மேஜிஸ்ட்ரேட்ஸு, அவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு சென்சிடைஸ்ங்கிறத தான் பார்க்கணும். அது சென்சிடைஸ் ஆகல. அதான் துரதிர்ஷ்டவசமான விஷயம். ஏன்னா, திரும்ப நான் சொல்றேன். ரெப்படிஷனா இருந்தா கூட, அரசியல் சாசனம் 22ல வந்து இந்த மாரியான விஷயங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும், பொறுப்பும் மேஜிஸ்ட்ரேட்க்கு குடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்டுகள் அந்த வேலைய செய்யாட்டி அது பிரச்சனை தான். நீங்க வந்து தேர்ஃபோர் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி மட்டும் கிடையாது. அந்த மேஜிஸ்ட்ரேட் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி மட்டும் கிடையாது. தே ஷுட் ஹேவ் பீன் ஸ்லாப்ட் வித் தி கோ கான்ஸ்பிரேட்டர்ஸா, கோ அக்யூஸ்டா வந்து நீங்க அக்காம்ப்ளிசஸா நீங்க அவ்வளவு வேண்டாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங் அது கூட இல்ல. நடந்தாலே போதுமே. ஆமா. அது நடந்தாலே வந்து நெறைய விஷயங்கள் வந்து இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்காது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் கேஸ விடுங்க. லாக் அப் டெத் 25 தாண்டிடுச்சு. ம். 5 வருஷங்கள்ல லாக் அப் டெத் மட்டுமே 25 தாண்டிடுச்சு. ரிப்போர்ட் ஆகப்பட்டது. ரிப்போர்ட் ஆகாம இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? அது நமக்கு தெரியாது. ஏன்னா, நீங்க கிராமப்புறங்கள்ல வந்து ரிப்போர்ட் ஆகாம போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குது. ஸோ 25 லாக் அப் டெத்துக்கு ஃபர்ஸ்ட் திங் சம்மந்தப்பட்டது. ஏன்னா, இன்னொரு விஷயம் மேஜிஸ்ட்ரேட்டுகளுடைய கடமையில மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ரவுண்ட்ஸ் போணும். ம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு 7 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா 7 நாளைக்கு 7 போலீஸ் ஸ்டேஷன் போணும். யாரும் போறதே இல்லையே! இப்ப நமக்கு இதுலேருந்து இந்த வழக்க பத்தி விரிவா பேசிட்டோம். ஒரே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பாயிண்டாக எனக்கு தெரியறது வந்து, கீழமை நீதிமன்றங்கள்ல சீர்திருத்தம் வராவிட்டால், தனிமனித சுதந்திரத்துக்கும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சுதந்திரமான பேச்சுரிமைக்கும் அச்சுறுத்தல் ஆட்சியாளரிடமிருந்து வந்து கொண்டே தான் இருக்கும். நான் வந்து ஃபார் அ மினிட் காவல்துறை ரிஃபார்ம் பத்தி கூட நான் போகல. விட்டுறலாம். என்னுடைய பெரிய வருத்தமே கீழமை நீதிமன்றங்கள் மீது தான். நீங்க உங்களுக்குரிய வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா, இந்த அபியூஸ் ஃப்ரம் போலீஸ் அப்படிங்கிறத கொஞ்சமாவது தடுத்து நிறுத்தலாம். நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்களும் கோ கான்ஸ்பிரேட்டர் ஆறீங்க. அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு தேசத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையை தான் நமக்கு கொடுக்குது. எல்லாத்துலயும் முதலிடம் தமிழகம் அப்படின்னு சொல்றவங்க, கடைசியா இந்த மாதிரியான அராஜகங்களின் முதலிடமாக தமிழகம் விளங்குற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஃபைனல் இதுவா சொல்ல இல்ல வேண்டியது. 25 லாக் அப் டெத் இன் எ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் ஐ திங்க் வேற எந்த ஸ்டேட்லயும் இல்ல. நீங்க உத்தரப்பிரதேசம் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்கவுண்டர் சொல்லுவீங்க. பில்டிங்ஸ் வந்து ரேஸ் டவுன் அந்த பண்றாங்கன்னு சொல்றீங்க. புல்டோசர். இது வேற விஷயம். பட் வந்து போலீஸினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து அ இறப்பது, அடித்தே கொல்லப்படுவதுங்கிறது அதுலயுமே அதனால தான் நான் சொல்றேன். இதுல வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அடிப்படையான விஷயம். ஒரு சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ் வர்ற வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்து தான் வர முடியாதுன்னு இல்ல. இது வந்து மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து இத பத்தி ஏன்னா, நீங்க முதலாக போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் எப்ப ஏற்பட்டதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்சி சமயத்துல நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நெறைய பேர் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. முதல் முறையாக சுதந்திரத்துக்கு அப்புறமாக. ஏன்னா இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, தே டுக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம சுதந்திரமான ஒரு நாட்டுல இருக்கிறோம். அதனால போலீஸார் வந்து நமக்கு மக்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஆனால் போலீஸாரின் குரூர முகம் முதலாக தெரிஞ்சப்ப தான், மொரார்ஜி தேசாய்னுடைய ஆட்சியில வந்து அந்த போலீஸ் கமிஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. கட்டாயமா. சார் இன்னைக்கு அவர் கொண்டு வந்தது 77, 78ல கொண்டு வந்தாரு சார். அதுவுமே 50 வருஷம் ஆகப்போகுது இப்போ. இப்போ பொன்விழா மீண்டும் ஆண்டு. நாம மிடில் கிளாஸ் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை நோக்கி மிக கடுமையான அழுத்தத்தை ஆட்சியாளர்கிட்ட கொடுக்க வேண்டும். கொடுத்தது இந்த நிகழ்ச்சி சார்பாக அதை நம்ம பெரிய ஒரு முன்னெடுப்பாக எடுத்துட்டு நிச்சயமாக அதை முன்னெடுக்கணும். நிச்சயம். இதனால வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாலுகாவுக்குமே ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட்டு வந்துருச்சு. ஒவ்வொரு தாலுகாவுமே ரொம்ப ஏன்னா மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு நிர்வாக ரீதியாக அது ஒரு வசதியான, சௌரியமான விஷயம். விச் மீன்ஸ் தட் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகி கோர்ட்டுக்கு போனா, அடுத்த 2 மணி நேரத்துல அவன் கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு வழக்கறிஞரை கூட்டின்னு போயிட்டு அங்க நிப்பாட்ட முடியும். உங்களுக்குமே அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க ரிமாண்ட் ஆகும்போது வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. வந்தாங்க எனக்கு கணேசன் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போய் நிப்பாட்ட முடியும். அந்த நேரத்துல அது சொல்லும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் செவிமடுக்கும் எடுக்கும்போது வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பொய்யான வழக்குகள்லாம் நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மாக மேஜிஸ்ட்ரேட்ஸ்கள் கொண்டு வர பட்சத்துல வந்து இந்த மாதிரி அரெஸ்ட்டும் நடக்குது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து என்னன்னா, சார் இது பொய் கேஸு ரிமாண்டே ஆகாது, எதுக்கு இந்த கேஸ், எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம்.
அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரிஃபார்ம் வந்து போலீஸ்ல இல்ல, மேஜிஸ்ட்ரேட் கீழமை மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீதிமன்றத்துல தான் இது ஆரம்பிக்கும். அரங்குக்கு வந்திருந்து இந்த பல அந்த டெக்னிக்கலான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் விளக்கி சொன்ன உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி, கொள்கிறேன் நன்றி. தமிழலை சார்பாக. இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி விஷயங்கள வந்து நீங்க கொண்டு போறீங்க. நான் உங்கள சேனல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் வருது. மென்மேலும் நீங்க வளரணும்ன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி.